மலேசியர்களின் உண்மை சம்பள விகிதம் கடந்த 40 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3 மடங்கு குறைந்திருப்பதாக பேங்க் நகாரா முன்னாள் ஆளுநர் தான்ஜி முகமது இப்ராஹிம் கூறியுள்ளார். பல்கலைக்கழக பட்டதாரிகளின் தற்போதைய தொடக்க சம்பளம் மாதத்திற்கு 2000 முதல் 3000 ரிங்கிட் என்ற அளவில்தான் உள்ளது. இதுவே 1984ஆம் ஆண்டில் பட்டதாரிகளின் தொடக்க சம்பளம் 1300 ரிங்கிட்டாக இருந்தது. நடப்பு பணவீக்க விகிதமான 5 விழுக்காட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இப்போதைய பட்டதாரிகளின் சம்பளம் பார்க்க போனால் 7000 முதல் 8000 ரிங்கிட்டை எட்டியிருக்க வேண்டும். இது 1980ஆம் ஆண்டுகளில் வாங்கும் சக்தியான 300 முதல் 400 ரிங்கிட்டுக்கு சமமானதாகும். ஆக சம்பள விகிதம் இந்த 40 ஆண்டுகளில் 3 மடங்கு சரிந்திருப்பதே நிதர்சனம் என அவர் தெரிவித்தார். மலேசியர்கள் நடுத்தர மற்றும் குறைந்த வருமான வட்டத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது இன்று நேற்று வந்த பிரச்சனை அல்ல, காலம் காலமாகவே நீடிப்பதுதான். அந்நிய தொழிலாளர்களையே அதிகம் சார்ந்திருப்பது, உயர் ஊதிய மற்றும் தரமான வேலைகளை ஏற்படுத்த தவறியது, கல்வி முறையில் காணப்படும் பலவீனங்கள் உள்ளிட்டவை அதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் கல்வி முறையும் பொருளாதார அமைப்பும் மறுசீரமைக்கப்படவில்லை என்றால் நம் பிள்ளைகள் எதிர்காலத்தில் திறன் தேர்ச்சி குறைந்த உடல் உழைப்பு தொழிலாளிகளாகத்தான் வேலை செய்ய முடியும் என அவர் எச்சரித்திருக்கின்றார்.